இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் நம் மத்தியிலே அவர் உலாவுவாராக. இந்த 3வது மாதத்தின் 1வது நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. 2 மாதங்கள் கர்த்தர் நடத்தி இந்த 3வது மாதத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3வது மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். 3 என்று சொன்னாலே தேவனுடைய வல்லமையை அறிகிற ஒரு மாதம். ஆகவே இந்த 3வது மாதத்தில் தேவன் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தைகளையும் வசனத்தையும், நாம் கீழ்ப்படிய வேண்டிய வார்த்தைகளையும், நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளையும் இந்த வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோமாக. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் அவன் வரான். இந்த காலை ஆராதனையில உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையாய் இயேசுவே வழி என்கிற தலைப்புல உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த 3வது மாதத்தில் நமக்கு ஒரு வழி ஒன்று உண்டென்றால் அது யாருன்னா இயேசுவே நமக்கு வழி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், யாரு தான் நமக்கு வழி? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், யாரு தான் நமக்கு வழி? இந்த 3வது மாதத்தில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், மூடப்பட்டிருக்கலாம். அறியாத பாதையை போல, தெரியாத சூழ்நிலைகள் போல காணப்படலாம். கடந்த சில ஆண்டுகள், சில மாதங்கள், சில கேள்விகள்லாம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதோடைய ஒரே பதில் என்ன தெரியுமா? ஒரு தேவதூதன் வந்து உனக்கு உதவி செய்வான். இங்கிருந்து வெளியே இருந்து ஒரு ஆள் உதவி செய்வாங்க. கிழக்கத்திய புத்திரர்கள் வருவார்கள். அப்படிலாம் இல்லை. இந்த 3வது மாதத்தில் உனக்கு உதவி செய்கிறது வேற எந்த தேவதூதனும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது, எந்த ஊழியக்காரனும் இல்லை. இயேசுவே உனக்கு வழியா இருந்து அவர் உனக்கு செய்வார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமாக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். பைபிள்லயே மிக முக்கியமான ஒரு பகுதின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏன்னா அந்த 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உலகத்தில் வாழ்ந்த நாட்களை குறித்து சுவிசேஷ புத்தகம் என்ற இந்த 4 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த 4 புத்தகம் இல்லைன்னா பைபிளே கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று இயேசு வாழ்ந்த இந்த காரியங்கள் இல்லைன்னா அந்த பைபிளே கிடையாது. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்ம குடும்பமும் கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமளும் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் இருக்கிறதுனால தான் நம்ம பிழைக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் உங்களோட நான் பேசிட்டு இதை வருகிற நாட்களில் தொடர்ந்து நான் பேசும்படி விரும்புகிறேன். இயேசுவே வழி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே வழி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே வழி. திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவும் வழி இல்லை, இயேசுவே வழி. இயேசுவே வழி. பணத்தை பார்த்திருக்கலாம், பதவிகளை பார்த்திருக்கலாம், பொறுப்புகளை பார்த்திருக்கலாம், நபர்களை பார்த்திருக்கலாம். யார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மகான்களை நீங்க பார்த்திருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களை பார்த்திருக்கலாம். ஆனா எல்லாரை விட ஒரே ஒரு தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார்னா அவர் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்புறவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களில் இன்னைக்கு ஒரே ஒரு புத்தகம், யோவான் புத்தகத்தை மாத்திரம், அதில் ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் படிக்க பார்க்குறோம். யோவான் புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 21. பாருங்க, கடுதானா? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. பாருங்க எத்தனை அதிகாரம் இருக்கு? 21 அதிகாரம். இந்த 21 அதிகாரத்தில் முதல் 10 அதிகாரம் 1லிருந்து 10, இந்த 10 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த 30 வருடங்கள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 30 வருஷம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை 10 அதிகாரத்தில் எழுதப்படுகிறார். எத்தனை அதிகாரத்தில்? 10 அதிகாரத்தில். மீதி 11வது அதிகாரத்திலிருந்து 21 அதிகாரம் வரைக்கும் 11 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து கடைசி ஒரு வாரம் 7 நாட்கள் நடந்த சம்பவங்களை மாத்திரம்தான் அந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்து கடைசியாய் சொன்ன உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து எப்படிலாம் கடைசியா அவர் இருந்தார்னு சொல்லி இதை மேன்மைப்படுத்தி, இதை முக்கியத்துவப்படுத்தி யோவான் சுவிசேஷத்தின் புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் எழுதியிருக்கு? 11 அதிகாரம். சொல்லுங்க பார்க்கலாம். 11 அதிகாரம். ஏன் கடைசி ஒரு வாரத்தை மாத்திரம் வச்சு இப்படி எழுதியிருக்கு? ஏன் தெரியுமா? உடனே நீங்க புரியணும். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்ததன் காரணம் என்ன தெரியுமா?
அற்புதம் செய்யவோ, அதிசயங்களை செய்யவோ, நல்ல பிரசங்கத்தை பண்ணவோ, ஜனங்கள் எல்லாரும் கவர்ச்சி இழுக்கவோ இதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரவில்லை. எடுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஜீவனை யாருக்காக? மனுஷருக்காக. திரும்ப சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்ததனுடைய காரணம் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக. அப்ப எதற்காக ஜீவனை கொடுக்க வந்தார்? எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் எல்லாரும் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. சொல்லுங்க, சபை விசுவாசிகள் ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளணும். எனக்கு எதற்காக ஓடுகிறோம், எதற்காக நடக்கிறோம், எதற்காக பிடிக்கிறோம் கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு இப்படி ஆகணும்னு ஆசை, எனக்கு அப்படி ஆகணும்னு ஆசை, நான் இவ்வளவு ஒரு பெரிய தீவு வாங்கணும்னு ஆசை, ஒரு பெரிய பிளேன் வாங்கணும்னு ஆசை, எனக்கு இப்படி பண்ணணும்னு ஆசை, நான் ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணும்னு ஆசை. இதெல்லாம் ஆசைகளா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க வச்சிருக்க திட்டமா இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் நீங்க புரிஞ்சிருக்கணும், இது அல்ல முக்கியம். தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எந்த திட்டத்தை முடிக்கும்படியாய்? தேவ திட்டத்தை முடிக்கும். உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கார், பணம் கொடுத்திருக்கார்ல, எதற்காக கொடுத்திருக்கிறார்? உன் காரியத்தை நிறைவேற்றல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய். ஆகவே தான் சொல்லுகிறேன், பிதாவின் சித்தத்தை செய்வதல்ல, பிதாவின் சித்தத்தை தெரிகிறதல்ல, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், முடிப்பதே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், முடிப்பதே. அதற்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறீங்களா நம்ம சூப்பரா ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்மளை விட தியாகத்தை கொடுத்து செய்கிற ஊழியர்கள் அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. நம்ம இடத்துல கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தேவ சித்தத்தை செய்து முடிக்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவை ஏந்திர பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா, ஏதாவது அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும்னு பாட்டுருக்கு. ஆனால் பைபிளில் எப்படி நம்ம போட்டிருக்கு, நீங்களும் நானும் இயேசு எப்படி நம்ம பார்க்கணும்? எடுங்களா பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம், எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி படிங்க பார்க்கலாம். இயேசுவை முதலாவது நீ இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிரு. எழுதிங்க பார்க்கலாம். ரைட் இட் டவுன். இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிரு. இயேசுவையே எல்லா சூழ்நிலையிலையும் நீ இயேசுவை மாத்திரம் தான் நோக்கி பார்த்து, அது பார்த்துட்டு இப்படி அவரையே நோக்கி கொண்டிரு. இயேசுவையே நோக்கி கொண்டிரு. இரண்டாவது அப்படி படிங்க பார்க்கலாம். அப்படிங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நீ பொறுமையோட ஓடக்கடவும். அடுத்த வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இரண்டாவது பைபிள்ல போட்டிருக்கு, நீ இயேசுவையே நிச்சயித்துக் கொண்டிரு. அவரை மாத்திரம்தான் நீ சாட்சியாய் பார்க்கணும். ஒரு சந்தோஷம் இருந்தது, ஆனா சந்தோஷத்தையும் பார்க்காம தன் ஜீவனையும் கொடுத்து, எனக்கு சந்தோஷம் முக்கியம் இல்லை, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் நான் வந்திருக்கிறேன். ஆமென். இரண்டாவது இயேசுவையே நிச்சயித்துக் கொண்டிரு. மூன்றாவது அடுத்த வசனம். ஆகையால் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? மூன்றாவது சேர்ந்து படிக்கலாமா? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் படிங்க பார்க்கலாம். நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது என்ன? இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. இரண்டாவது இயேசுவையே நினைத்துக் கொள். மூன்றாவது இயேசுவையே
நினைத்து கொண்டிரு. முதலாவது இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிரு. இரண்டாவது இயேசுவையே நீ நிச்சயித்து கொண்டிரு. மூன்றாவது இயேசுவையே நீ நினைத்து, எந்த நிலைமை இருந்தாலும் சரி நீ இயேசுவை மாத்திரதா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை. கையை உயர்த்தி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோது. பாடுங்க பாடுங்க, ஆண்டவரே அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோது, மறவாதே ஒருபோது, மறவாதே மறவாதே ஒரு நாளும் உன் அக்கிரமங்களை எல்லாம், உன் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே, என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்கிற்கும் கிழக்கிற்கும், மேற்கிற்கும் கிழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்கிற்கு கிழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் ஒருபோது மேற்கொள்ளாதே, பாவங்கள் ஒருபோதும். கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் செய்த சக. பாடுங்க பார்க்கலாம், ஒருபோது உபகாரங்கள் மறவாதே ஒருபோது, மறவாதே ஒருபோது, மறவாதே ஒருபோது. நல்ல கையை தட்டி, ஆண்டவரே நான் உம்மை எப்பொழுது நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். உம்மை எப்பொழுது என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை நிஜமாக வைப்பேன். என் வாழ்க்கையில் எப்பொழுது உண்மையே நான் நினைத்து கொண்டிருப்பேன். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, இயேசுவுக்கு கையை தட்டி. என் பேச்சு இயேசு, என் மூச்சு இயேசு. நமக்கு உண்டான எல்லாமே இயேசுவாலே. நான் பிழைத்திருப்பது இயேசு, எனக்கு இருக்கிற ஜீவன் என் இயேசு. நடந்தாலும் இயேசு, நடக்கலனாலும் இயேசு. எனக்கு தெரியும் நடக்க அது நடக்காமல் போனால் அது நடக்க வைக்கிற ஒரு இயேசு ஒருவர் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக எங்க எதை பேசிட்டு இருந்தேன்? வழி. அப்ப எல்லா சூழ்நிலையும் நம்ம யாரதான் பார்க்கணும்? அதமா சொல்லுங்க. இப்படி 3 வருடங்கள் சீஷர்கள் இயேசுவோடு நடந்தார்கள். அப்பொழுது தன் கடைசி வாரத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் மரிக்க போகிறார். ஆனால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இயேசு நம்மளோட இருப்பார், அவர் ராஜாவா இருப்பார், நம்ம அவரோட சேர்ந்து ஊழியம் செய்ய போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் இடுப்பில் கட்டியிருந்த சேலை எடுத்து சீஷர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாம் உட்கார வச்சு அவர்கள் கால்களை அவர் கழுவினார். ஒரு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் காலை கழுவுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வேலைக்காரன் தான் கழுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுடைய கால்களை பார்த்து அதை தண்ணியை ஊற்றி அதை கழுவுகிறார். கழுவும்பொழுது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இதை ஏன் இயேசு பண்ணுகிறார், நாம் தானே பண்ணணும், அவர் ஒரு ராஜாவாச்சே,
அவர் மெய்ப்பராச்சே, அவர் மீட்பராச்சே, அவர் ஏன் பண்ணுகிறாருன்னு உள்ளத்தில் ஒரு கேள்வி. ஆனால் இயேசுக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? நான் கொஞ்ச நாள் தான் உங்களோட இருப்பேன், ரொம்ப நாள் உங்களோட நான் இருக்க மாட்டேன் என்கிற வார்த்தை அவங்க மனதில் போய்கொண்டே இருக்கு. இப்போ இயேசுக்கு சொல்லுகிற வார்த்தை சீசர்கள் இடத்துல என்னை நினைவு கூறும்படி. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? என்னை நினைவு கூறும்படி. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் 13ஆவது அதிகாரத்தில் நடக்குது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவர் அப்பத்தை எடுக்கிறார், பிட்டு கொடுக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, யூதாஸ் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்ட பிறகுதான் யார் திரும்ப உள்ளுக்குள்ள வர்றா? யார் வரா? பிசாசு உள்ளுக்குள்ள வரா. விசுவாசிகள், நான் திரும்ப உங்ககிட்ட சொல்லுகிறேன், நீங்கள் திருவிருந்து எடுப்பது நல்லது, ஆனால் சரியான வழியில் எடுத்தீங்கன்னா தான் நல்லது. நீ எடுக்கலாம், எடுத்த உடனே எல்லாம் நன்மை நடக்குது நினைக்காத. நீ மட்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தர் பார்க்க விரும்புகிற பாத்திரமா இல்லைன்னா, எந்த தேவ தூதன் தேவ ஆவியானவர் இறங்கணுமோ அதற்கு பதிலாக பிசாசு உள்ளுக்குள்ளே இறங்கிடுவான். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள பிசாசு இறங்கி உன்னை தள்ளுறது எல்லாமே பாவத்திற்கு நேராக தள்ளி, அசுத்தத்திற்கு நேராக தள்ளி, மறைமுகமான வாழ்க்கை வாழ வைத்து, வெளியே பார்க்கும்போது கிறிஸ்தவன், வெளியே பார்க்கும்போது ஊழியம் செய்யலாம், வெளியே பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள பிசாசு இறங்கிடுவான். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் நீங்க திருவிருந்து எடுக்கும் பொழுது பயபக்தியோட, ஆண்டவரே என்னை நீங்க பாத்திரமானாய் நீர் கருதுங்க. கொடுக்கிற நான், வாங்குற நீங்க உங்களுக்கு அப்படின்னா, கொடுக்கிற நான் எந்த அளவுக்கு என்ன தாழ்த்தணும். எனக்கு பிரசங்கிப்பது அதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நிற்பது தான் மிக முக்கியம். ஆகவே தான் திரும்ப விசுவாசி உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய காரியத்தை மிகவும் கவனத்தோட செலுத்தி. அங்கு யூதாஸ் காரியத்தோட இருதயத்திற்குள்ள யார் புகுந்தானா? பிசாசு உள்ளே புகுந்தான். ஒருவேளை இன்னைக்கு இந்த கால நேரத்தில் எங்கேயாவது பிசாசு உள்ளுக்குள்ள புகுந்துக்கிட்டு, உன் மனைவி வேண்டாம், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கிறா, உன் புருஷன் வேண்டாம், அந்த ஆள் ரொம்ப நல்லா இருக்க, நீ கல்யாணம் பண்ண வேண்டாம், நீ சும்மா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு போனா போதும்னு ஏதாவது பிசாசு உன் காதுல பேசினானா உடனடியாக தள்ளிட்டு போயிரு. வேண்டாம், கர்த்தர் உனக்கென்று கொடுத்த புருஷன், கர்த்தர் உனக்கென்று கொடுத்த மனைவி, அது போதும் போதும் என்கிற மனதுடனே இரு. போதும். காரணம், உலகத்தில் சந்தோஷமா வாழ்றதுக்காக கர்த்தர் வைக்கல, பரலோக ராஜ்யத்தின் பலனை பெரும்படியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் உனக்கு மேன்மை அல்ல, தேவ சமூகமே உனக்கு மேன்மை. ஆமென், ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? புருஷ மனைவியா இருந்தாலும் சரி, ஒரு சில நாட்கள் நீ உபவாசத்திற்கு நீ என்ன பண்ணி தாங்கணும்? பிரிஞ்சிருக்கணும். இந்த வீடு மேலே கண்மலையின் மேல் அஸ்திபாரத்தை போடு, கட்டப்பட்ட கிறிஸ்து என்கிற கண்மலையில் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன பெருங்காற்று அடிச்சாலும் நீ அசைய மாட்டப்பா, நீ விழமாட்ட, நீ விழமாட்ட. எவன் யார் என்ன அடிச்சாலும் சரி, இயேசு என் பக்கத்தில் அவர் இருக்கிறார், என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார், என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். ஆகவே தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யார் உள்ளுக்குள்ள போகிறானா? பிசாசு அவனுக்குள்ளே பிரவேசிக்கிறான். எல்லாருக்கும். மூன்றாவது அதே 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, 3 முறை பேதுரு, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 3 முறை பேதுரு நீ என்ன பண்ணுவ? மறுதலிப்பாய். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்கிறேன், ஆனால் அந்த நல்ல செய்தி வந்து கவனத்திற்குரிய செய்தி, எச்சரிக்கையான செய்தி. 12ல் ஒரு ஆள் கண்டிப்பாக யூதாஸ் இருப்பாங்க, 12ல் ஒரு ஆள் கண்டிப்பாக யார் இருப்பாங்க? அவங்கள மறுதலிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாரையும் நம்பிராத. உனக்கு கையில் இருக்கிற 10 விரலே 10 டிசைன்ல இருக்குன்னா, உனக்கு இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் யார் தான்? ஒன்று ஒரு டிசைனு. யாரையும் ஐயோ நம்பி காசை கொடுத்துறாத, நம்பி மனசை கொடுத்துறாத, நம்பி காரியத்தை கொடுத்துறாத, கெடுத்துருவான். ஆகவே தான் பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவையே நாம் நோக்கி பார். சொல்லுங்க, இயேசுவையே நோக்கி பார். அடுத்தது இயேசுவையே நிச்சயித்துக் கொள்ளுங்க. இயேசுவையே நினைத்து கொண்டிரு, அது போதும். எந்த வழியில யார் வருவாங்கன்னு தெரியாது. யாரையும் நம்பிராத, யாரையும் நம்பிராத. ஆகவே தான் இயேசுவையே நீ நோக்கி கொண்டிரு, இயேசுவையே நிச்சயித்து கொண்டிரு, இயேசுவையே. நீ பெருசா ஒன்றும் சாதிக்கவே தேவையில்லை. உன் கடைசி நாள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நீ உண்மையுள்ளவனா இருந்துட்டு போனாலே போதுங்க. உண்மையில இப்பெல்லாம் சொல்றது ஒன்று, ஆண்டவரே பெருசா சாதிக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், ஐயோ ஒன்றும் வேண்டாம்.
எனக்கு அந்த அந்த பாஸ்டர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், 100 வருஷத்தில் எல்லா தீவுகளுக்கும் மிஷினரிகளை அனுப்பி எப்படியாயில இயேசுவை சொல்லணும்னு அந்த அளவுக்கு வாஞ்சியாக இருந்த சில ஊழியக்காரர்கள்லாம் உண்டு. இருக்கிறானோ இல்லையோ, நடக்குதோ நடக்கலையோ, நமக்கு உதவி செய்யறனோ உதவி செய்யலையோ, கடைசி வரைக்கும் கத்தரை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு கையை உயர்த்திட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அதமா சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது தான் சொல்லுகிறாரு இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். 14 அதிகாரம் 1வது வசனத்தை சொல்லுகிறார். 14 அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் நீ விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிரு, என்னிடத்திலும் நீ விசுவாசமாயிரு, என்னிடத்தில் என்ன பண்ணு, விசுவாசமாயிரு, நீ விசுவாசமாயிரு, நீ என்னிடத்தில் நீ விசுவாசமாயிரு. அப்புறம் அடுத்தது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சொல்லுங்க, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சொல்ற 3வது மாசத்துல வந்திருக்கிறீங்க, உன் இருதயத்தை மாத்திரம் பலப்படுத்திக்கோ. இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? சங்கீதம் 74 நினைக்கிறேன்ல, இன்னைக்கு காலையில் படித்தோம். சங்கீதம் 74 நினைக்கிறேன், கடைசி வசனமா 27 அதிகாரம். கர்த்தருக்கு நீ காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எது முடியுதோ முடியலையோ உன் இருதயத்தை மாத்திரம் நீ பலன் பெற்றுக்கொள். வலுவீரர் மாதிரி விட்டுறாத. உன் இருதயத்தில் மட்டும் ஸ்ட்ராங்கா 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடு. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. பலனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் பலன் தந்து என்னை தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடம் தனம் தந்து என்னை நீர் நட. கடைசி முறையாய் சொல்லுங்க, பலன் தாங்கப்பா, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலத்தா என்னை நடத்திடுமே. எத்தனை முறை நான் யோசிப்பதுண்டு, சரீரத்துக்கு தான் எனக்கு பலன் வேணும்னு. ஆனால் இப்பெல்லாம் ஆண்டவரே என் சரீரத்திற்கு பலத்தை விட என் மனசுலையும் இருதயத்திலையும் பலனை கொடுங்க. நான் எடுக்கிற தீர்மானம் தான் நான் யாரும் என்னை காண்பிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன். காரணம் ஏன் தெரியுமா? என்னுடைய உள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்தது. என் இருதயம் மட்டும் ஸ்திரப்பட்டா போதும். நான் பேசணும்னு விரும்புறேன், ஆனா நான் ஏன் தெரியுமா பேசல? கர்த்தர் சொல்றாரு, வேண்டாம் பேசாத. இதை செய்யணும்னு நான் விரும்புறேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னது? அதுதான் உள்ளத்துல இருக்கிற பலன். சீசர் சொல்லுகிறார், நீ கலங்காது, நீ கலங்காத. ஏன் தெரியுமா? நான் தான் உனக்கு வழி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கிறீங்களா? இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம். 3 பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கிறீங்களா? கர்த்தர் தான் நமக்கு வழி.
14ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் எழுதிங்க பார்க்கலாம். பிதாவினிடத்தில் போவதற்கு இயேசுவே வழி. எழுதிங்க பார்க்கலாம். பிதாவின் ஸ்தலத்திற்கு செல்லுவதற்கு இயேசுவே வழி. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வரான். அப்ப பிதாவிடத்தில் போவதற்கு முதல் இயேசு தான் வழி காட்டுகிறார். சொல்லுகிறார், பிதாவினிடத்திற்கு போவதற்கு வழி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இரண்டாவது ஒரு வழி ஒன்று இருக்கிறது. அதே 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும். இரண்டாவது, கர்த்தர் உனக்கு 2-3வது மாதத்துல ஒரு வழியை வைத்திருக்க. என்ன வழி? பெரிய கிரியைகளை செய்கிற வழி. எழுதுங்க பார்க்கலாம். பெரிய கிரியைகளை நீ பார்க்கிற வழியை உனக்கு செய்கிறார். தான் விசுவாசிக்கிறவன் கர்த்தரிடத்தில் நீ போய் விசுவாசத்தோடு போய் கேளு, என்னென்ன காரியம் உனக்கு தேவை. ஓகே, ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கு ஒரு காரியம் தேவையா? அது உனக்கு தேவைன்னு கேட்காத. இது யாருக்கு தேவை? தேவனுக்கு தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு தேவை. போய் அதுதான் அன்னாள் சொன்னாப்புல, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பையனை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்? உமக்கே கொடு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உமக்காக அதை கொடுங்க. நீர் எனக்கு கொடுவோம், நான் அதை உமக்கு கொடுக்கிறேன். உனக்காக கேட்காத. யார்கிட்ட கேளு? ஆண்டவரிடத்துல கேளு. ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தீங்கன்னா நான் இதை உமக்கே நான் தர்றேன் ஆண்டவரே. ஏன்னா இது எனக்காக இல்ல, இது யாருக்காக? நீ ஆண்டவருக்காக மட்டும் கேட்டுப்பாரு, உனக்கு அள்ளி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். 5 அப்பம் 2 மீன் தான். இந்த பாட்டை மறந்துட்டேனே. 5000 பேர் அள்ளி கொடுத்தார், சொல்லி கொடுத்தார், அள்ளி கொடுக்க 12 கூடை. அந்த லைனை போடு. ஹல்லேலூயா. என்ன காடு? 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் தான். சொல்லி கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, சொல்லி கொடுத்தார் அவர் அள்ளி கொடுக்க, 12 கூடை எடுத்தார், மீதம் 12. உன் கையில எதுக்காக வச்சிருக்கிற கர்த்தரிடத்துல கொடு, மீதத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். இரண்டாவது நீ பார்க்கிற காரியத்தை பார்க்கிலும் பெரிதானதை கர்த்தர் செய்ய ஒரு வழி இந்த 2வது மாதத்துல 3வது மாதத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். மூன்றாவது, அதே 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. மூன்றாவது, சமாதானத்தின் வழியை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென். மூன்றாவது என்ன வழி? சமாதானத்தின் வழி. முதலாவது என்ன வழி? பிதாவிடத்தில் போகிற வழி. இரண்டாவது, பெரிய கிரியைகளை செய்கிற வழி. மூன்றாவது வழி சமாதானத்தின் வழி. இந்த பிரசங்கத்தை மறந்துடாதீங்க. இதுதான் ஓப்பனிங். இதை வச்சு தான் இந்த மாதம் ஃபுல்லாக நாம் போக போகிறோம். 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையானதை நாம் பார்த்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்களை சுதந்திரிப்போம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே வழியும். இன்னொரு சொல்லுங்க. இயேசுவே வழி. வழி. யாவரும் எழுந்து நிற்கலாம்.